ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப்பில் கட் பண்ணி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணிட்டு மேலே ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேண்டிய ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிட்டு பென் டூல் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருந்தாலும் பென் டூல் ஏன் எடுத்துக்கிறோன்னா ஈஸியாக கட் பண்ணலாம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நல்லா ஜூம் பண்ணியே கட் பண்ணுங்கள், கரெக்டாக கட் பண்ணிடுவீங்க. அந்த தலைக்கிட்ட மட்டும் தலை முடி இருக்கும், அதை கரெக்டாக கட் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் பேக்ரவுண்ட் தெரிகிற மாதிரியே கட் பண்ணுங்கள். இப்போ எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு. கட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அங்கே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி மேக் செலெக்ஷன் கொடுத்துட்டு 0.5 பிக்சல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஜே கொடுங்க. ஜே கொடுத்திங்கன்னா நீங்கள் கட் பண்ணது தனியாக வந்துடும். தனியாக வந்தோடனே பேக்ரவுண்ட் ஐ க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கட் பண்ண தெரியும். பாருங்கள், அழகாக கட் ஆகிருக்கு. இப்போ எல்லா இடத்தையுமே நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிட்டீங்க. அந்த தலைக்கிட்ட மட்டும் பேக்ரவுண்ட் தெரியுது. அது என்ன பண்ணணும்னா நீங்கள் கட் பண்ணுற டூல் எடுத்துகிட்டு அந்த ஐ வரையும் கரெக்டாக அந்த பேக்ரவுண்ட் தெரியுது பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃபெதர் கொடுத்துட்டு 1 கொடுத்து ஓகே கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கொடுத்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ண தனியாக வந்துடும். லேயர் 1ஓட ஐ க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் கட் பண்ணது இப்போ தனியாக வந்துருச்சு. அந்த தலைக்கிட்ட இருக்கிறது மட்டும் வந்தோடனே கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ கொடுங்க. யூ கொடுத்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிரும். பிளாக் அண்ட் ஒயிட் ஆனோடனே கண்ட்ரோல் எம் கொடுங்க. எம் கொடுத்துட்டு தேர்ட் ஒன்றா ஒரு ஒயிட் இங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேக்ரவுண்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒயிட் கலரில் ஆயிரும். பேக்ரவுண்டும் ஒயிட் ஆனோடனே ஓகே கொடுத்துருங்க. மேலே நார்மல் இருக்கிறத கிளிக் பண்ணி மல்டிப்ளை பண்ணிடுங்க. மல்டிப்ளை பண்ணிவிட்டு பேக்ரவுண்டோட லாக் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு லேயர் 0 ஆயிரும். அந்த லேயர் 0 கிளிக் பண்ணிட்டு கீழே எஃபெக்ட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கலர் ஓவர்லே கொடுத்து ஓகே கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். லேயர் 1ஓட ஐ ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு லேயர் 1 கிளிக் பண்ணி தலைக்கு மேலே இருக்க பேக்ரவுண்டை பார்த்து எரேஸ் பண்ணுங்கள். எரேஸ் பண்ணிவிட்டு லேயர் 2 மேலே இருக்கும், அந்த இதை ட்ராக் பண்ணி லேயர் 1க்கு கீழே வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் எரேஸ் பண்ணுறது தெரியாது, கரெக்டாக ஒரிஜினல் முடிமானியாக இருக்கும். இப்போ ஃபோட்டோ எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ பேக்ரவுண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் எப்படி ஃபோட்டோ ஓப்பன் பண்ணீங்களோ அதே மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுருக்க பேக்ரவுண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணியிருக்க ஃபோட்டோவை ட்ராக் பண்ணி அந்த பேக்ரவுண்டில் கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ கண்ட்ரோல் எம் கொடுத்து ஆட்டோ கொடுங்க. ஆட்டோ கொடுத்துட்டு பிளாக் கலரில் ஒரு இங்க் இருக்கும் ஃபஸ்ட்டாக, அதை கிளிக் பண்ணி ஃபோட்டோவில் எங்கே பிளாக் கலரில் இருக்கோ அங்கே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தலைமுடி பிளாக் கலரில் வந்தோடனே ஓகே கொடுத்துருங்க. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான். அடுத்து மேலே ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவஸ் கொடுங்க. சேவஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு வேண்டிய லொக்கேஷன் கொடுங்க. லொக்கேஷன் கொடுத்துட்டு கீழே ஃபார்மெட் இருக்கும், அது பிஎஸ்டி ஃபார்மெட்டாக இருக்கும். அந்த இதை சேஞ்ச் ஜேபக் ஃபார்மெட்டாக மாற்றிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா குவாலிட்டி கேட்கும், லார்ஜ் ஃபைலாக பண்ணிடுங்க. 12 வந்துடும். வந்தோடனே ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ சேவ் ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.